கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கின்றோம். நம் துன்பத்தை இன்பமாக மாற்றும் இறைவன் இயேசு கிறிஸ்து நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். தன் 2 கண்களிலும் பார்வை இழந்தாலும் கர்த்தர் இயேசுவின் அருளொளியை பெற்ற நம் அருமை சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் தேவ செய்தி வழங்கி உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறார்கள். நீங்களும் எதிர்பார்ப்போடு காத்திருங்கள். நீரோடை வாஞ்சித்து கதரும் பூந்தேவனே, எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் பூந்தேவனே, எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே அடைக்கலமே கோட்டையும் நீர் என்றும் காத்து, தஞ்சமே அடைக்கலமே கோட்டையும் நீர் என்றும் காத்தீர். ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே, தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே, தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் பூந்தேவனே, எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவாய். ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவாய். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் பூந்தேவனே, எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும், யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும், திருமலைகளிலிருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். திருமலைகளிலிருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே,
எந்த நாட்டுமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. கண்மலையாம் தேவன் நீர் என்னை ஏன் மறந்தீர்? கண்மலையாம் தேவன் நீர் என்னை ஏன் மறந்தீர்? எதிரிகளால் ஏங்கி அடியேன் துக்கத்தால் திரிவதேனோ? எதிரிகளால் ஏங்கி அடியேன் துக்கத்தால் திரிவதேனோ? மாங்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த நாட்டுமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காத்தீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காத்தீர். கர்த்தருக்கு அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஏசாயின் புஸ்தகம் 51 அதிகாரம் 12வது வசனம், நானே ஆறுதல் செய்கிற கர்த்தர் என்று சொல்லி. அவர் தான் உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். இந்த உலகத்துல ஆறுதல் யாருமே எனக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய யாருமே இல்லையே. யாருமே இல்லையே ஆறுதல் சொல்ல, எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி கலங்குறீங்களா? ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்ற நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவன் சொல்லி. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்பி பாருங்க, உங்க வாழ்க்கையில நிச்சயமா ஆறுதல் செய்வார். இந்த உலக மக்களுடைய ஆறுதல் கொஞ்ச நாள் தான். உங்க உறவினர் ஆறுதல் சொல்லலாம், உங்களுடைய சொந்தக்காரங்க ஆறுதல் சொல்லலாம், இல்ல உங்க பிள்ளைகளை ஆறுதல் சொல்லலாம், பெற்றோர் ஆறுதல். அந்த ஆறுதல் பிரயோஜனமற்ற ஆறுதல். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நானே ஆறுதல் செய்கிறவர்னு சொல்லி. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். கலங்காதீங்க. ஆண்டவருடைய பாத்திர பற்றி பிடித்துக்கோங்க. இயேசுவே எனக்கு இது போதும், என் உள்ளத்துக்குள்ள வாங்கி வச்சு கூப்பிடுங்க. உங்களுக்கு ஆறுதல் செய்வார். ஆறுதல் செய்வது மட்டும் இல்ல, உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன தேவையோ அந்த தேவையை சந்திப்பார். பிரசங்கின் புஸ்தகம் 4 அதிகாரம் 1 வசனம் வாசிக்க கேட்போம். இதோ ஒடுக்கப்பட்டவர்கள் கண்ணீரை கண்டேன், ஒடுக்கப்பட்டவர்கள் கண்ணீரை கண்டு அவர்களை தேற்றுவார் இல்லை, அவர் தேற்றுவார் இல்லை. பாருங்க, ஒடுக்கப்பட்டவர்கள் கண்ணீரை கண்டு அவர் தேற்றுவார் இல்லைன்னு சொல்லி பிரசங்க சொல்லுறார். ஆம் பிரியமானவரே, எத்தனையோ பேர் ஒடுக்கப்பட்டிருக்காங்க. கண்ணீரை பார்க்கும்போது தேற்றதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லை. ஆனா உங்க வீட்டுல எல்லாருமே இருக்கலாம். ஆனாலும் இந்த உலக பிரகாரம் வாழ்க்கையில யாருமே தேற்ற முடியாது. ஏன்னு சொன்னா அவங்க போய் நம்ம தேற்றினா அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டி வரும்னு சொல்லி நம்ம சொந்தக்காரங்க கூட நம்மளை பார்த்து விலகிடுறாங்க. ஆனா ஆண்டவராக இயேசுக்கு சொல்ல நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவனை சொல்லி ஆண்டவராக இயேசுகிட்ட பார்த்து பற்றி பிடித்துக்கோங்க. அவர் எப்படி தேற்றுவாரா? ஏசாயின் புஸ்தகம் 66 அதிகாரம் 13 வசனம் சொல்லுகிறது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல தேற்றுகிறேன்னு சொல்லி. அம்மாவுக்கு தான் தெரியும் பிள்ளை எப்படி தேற்றினா சமானமா இருக்க முடியும், எப்படி தேற்றினா எப்படி சொன்னா அவங்க உள்ளத்துல ஆறுதல் கிடைக்கும்னு சொல்லி. ஒரு பெத்த தாய்க்கு தான் அவருடைய பிள்ளைகளுடைய அருமை தெரியும். அதே போலதான் ஆண்டவரை இயேசுக்கு சொல்றார், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல தேற்றுன்னு சொல்லி. பிரியமானவர்களே, உங்களை தேற்றுகிற தேவன். கலங்காதீங்க. உங்களை தாய் போல நம்ம ஆண்டவரை இயேசுக்கு தேற்றுவார். ஏன் தெரியுமா? அவர் உங்களை தேற்றுகிறார். அவர் தான் உங்களை வேணே உருவாக்கின தேவன். உங்களுக்காக எனக்காகத்தான் மரணத்தை ருசி பார்த்த தேவன். அவர் தான் தேற்றுதான் நமக்கு மாறாத ஒரு அன்பு. அவர் தான் மறையாத ஒரு அன்பு. அவர்கிட்ட அந்த அன்பு குறையாத அன்பு. அவர் தான் தேற்ற முடியும். பிரியமானவர்களே, கலங்காதீங்க. உங்க கண்ணீர் துடைச்சிக்கோங்க. நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து எப்போது உயிருள்ளவராக இருக்கிறார். அவர்களை தேற்றுகிற தேவன். கலங்காதீங்க. கண்ணீர் துடைச்சிக்கோங்க. உங்களுக்கு ஆறுதல் செய்வார். எப்பெல்லாம் நமக்கு ஆறுதல் செய்யறாரு பாருங்க. ஏசாயின் புஸ்தகம் 57 அதிகாரம் 18 வசனம் என்ன செய்வது தெரியுமா? நம்ம துக்கத்துல தேற்றுகிறாராம். துக்கம் உள்ள உடைஞ்சிருப்போம் இல்லையா? ஐயோ, எனக்கு ஆறுதல் சொல்லுவா? எப்படி இந்த வழியை போறது? இந்த வழி எப்படி கடந்து போக முடியும்? இந்த பாழ்ந்து எப்படி நடக்க முடியும்? ஐயோ, நீ என்ன செய்யணும்? கலைஞ்சிருப்போம். வழியே தெரியாத மாதிரி, எல்லா பாதையும் அடைக்கப்பட்ட மாதிரி இருக்கும். அதுதான் சொல்றாரு. அவர் என்ன செய்றாராம்? அவர் நம்ம துக்கத்துல தேற்றுகிறவர். நம்ம துக்கத்திலே விடுகிற தேவன் அல்ல. நீங்க அவரை பற்றி பிடித்து பாருங்க. அப்பதான் அவர் நல்லவர் என்பதை நீங்க அறிந்து கொள்ள முடியும். நீங்க துக்கப்படுறவங்க நம்ம அப்படியே நம்ம ஒரு வேளை வழியே தெரியாத மாதிரி இருக்கிற, என்ன செய்யணும், எப்படி போகணும், இந்த உள்ளத்தை வாழவே முடியாது அப்படின்னு நம்ம உள்ளத்துல துக்கம் வரும்போது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து துக்கத்துல நம்ம தேற்றுகிறவர். ஏன் தெரியுமா துக்கத்துல தேற்றுகிறார்? ஏசாயின் புஸ்தகம் 53 அதிகாரம் 4 வசனம் சொல்லுகிறது,
அவர் தாமே பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார்னு சொல்லி நம்ம துக்கங்களை அவர் சுமந்திருக்கிறாரு. என் மகன் நல்லா இருக்கட்டும், என் மகன் நல்லா இருக்கட்டும், நான் துக்கத்தை சுமக்கட்டும் சொல்லி நம்ம துக்கத்தெல்லாம் அவர் சுமந்திருக்கார் பிரியமானவர்களே. அதனாலதான் அவர் துக்கத்தை நம்ம தேற்றுகிற தேவன். நம்ம துக்கப்படும்போது அவர் நம்ம தேற்றுகிறார். கலங்காதீங்க, உங்க துக்கத்தை என்னுடைய துக்கத்தெல்லாம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்துட்டார். கலங்காதீங்க, உங்க கண்ணீர் துடைச்சிக்கோங்க, கர்த்தர் உங்க துக்கத்தெல்லாம் சுமந்துட்டார், கலங்காதீங்க. யோபு சொல்றாரு, யோபின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், என் துக்கம் சொல்லி முடியாத துக்கம்னு சொல்லி. தேவனாய் கர்த்தர் யோபு அப்படி விட்டுவிடவில்லையே. யோபுக்கு வந்த சோதனை யாருக்கு வரவில்லையே, யோபால யாரு கண்ணீர் சிந்தவில்லையே. அப்படிப்பட்ட சூழ்நிலையும் கூட யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, யோபு முன்னாலே பார்க்கிலும் பின்னாலுமே கர்த்தர் ஆசீர்வதித்தார்னு சொல்லி. முன்னால ஆசீர்வதித்த பார்க்கிலும் பின்னால கர்த்தர் யோபை ஆசீர்வதித்திருக்கிறார். உங்க வாழ்க்கையிலும் கூட நீங்க துக்கத்தோட இருக்கீங்களா, கண்ணீரோடு இருக்கீங்களா? நீங்க கலங்காதீங்க பிரியமானவர்களே. ஆண்டவர் உங்க துக்கத்தெல்லாம் அவர் சுமந்துட்டாரு. நீங்க இனிமேல் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு பாருங்க, உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை அவர் செய்ய போகிறார். கலங்காதீங்க, கண்ணீர் துடைச்சிக்கோங்க, கர்த்தர் உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளுங்க. எனக்குள்ள வாரு, என் பாவங்களெல்லாம் மன்னிங்க, நீ எப்படியாவது எனக்கு துக்கத்துல விடுதலை தாங்க, நீ தான் எனக்கு ஆண்டவர்னு சொல்லி அவர் இடத்துல முழுமையா வந்து பாருங்க, பெரிய காரியத்தை அவர் செய்வார். அது மாத்திரம் ரெண்டாவது எப்ப நமக்கு ஆறுதல் செய்கிறாரா? 2 கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, சிறுமையில எனக்கு அவரே ஆறுதல் சொல்லி. சிறுமையா, துக்கமா, ஐயோ நான் சிறுமைப்பட்டிருக்கேன், எல்லா இடத்துலயும் சிறுமை தாங்க, எங்க போனாலும் எனக்கு வாழ்க்கையில நிம்மதி இல்லை, எங்க போனாலும் சிறுமை தான், என் வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை, என் வாழ்க்கையில பிறந்தது சிறுமை தான், என் வாழ்க்கையில் நிம்மதியில சொல்லி கலங்கிறீங்களா? நம்ம ஆண்டவராக இயேசு சிறுமை இருக்கிற உங்களுக்கு தான் ஆறுதல் செய்கிற தேவன். உங்களுக்கு தான் கண்ணீர், உங்க கண்ணீர் தான் தேவன் துடைக்க போகிறார். கட்டாயம் உங்க கண்ணீர் துடைக்க போகிறார். திருமணம் எப்படி ஆறுதல் கிடைக்கும் தெரியுமா? கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, சங்கீத புஸ்தகம் 119ஆம் சங்கீதம் 50ஆம் வசனம், தன்னுமே எனக்கு சிறுமையில ஆறுதல் சொல்லி. தேவனுடைய வசனத்தை ஒரு நாள் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, உங்களை கண்ணீர் துடைப்பார், கஷ்டத்தெல்லாம் நீக்குவார். நீங்க வசனத்தை ஒரு நாள் வாசிக்கும் போது உங்களுக்கு கண்ணீர் துடைத்து உங்க கவலையை மாற்றுவார். ஏசாயின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லா முகங்களிலிருந்து கண்ணீர் துடைப்பார். நீ கலங்கவே வேண்டாம், உங்க கண்ணீர் துடைத்து உங்களை நிச்சயமா உங்களை ஆறுதல் படுத்த போகிறார். நிச்சயமா நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுமா? உங்க கவலையெல்லாம் கர்த்தர் சொல்லிடுங்க. இனிமேல் நீங்க துக்கமா இருக்கவே கூடாது, சரியா? எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக தகப்பனே, எனக்கு ஸ்தோத்திரம், துதிக்கிறோம் அப்பா. இறங்கி வாங்க ஆண்டவரே, இறங்கி வாங்க. உங்களுடைய பிரச்சனைகளை மூடட்டும், உங்களுடைய வல்லமைகளை மூடட்டும். இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு மணியும் தேவண்ட அக்கினி இறங்கட்டும், தேவண்ட பிரச்சனை மூடிக்கொள்ளட்டும் ஐயா. கர்த்தருடைய வல்ல பிரச்சனை அவங்களை தாங்கி வழி நடத்த முடியாது செபிக்கிறோம் ஐயா. அவங்களுக்கு விரோதமாக கிரிக்கிற எல்லாம் அந்த கட்டத்தை அழித்து நிர்மூலமாக்கி போடுங்கப்பா. கடன் பிரச்சனை, கண்ணீர், வேதனைகள் எல்லாவற்றையும் விடுதலை செய்யுங்கப்பா. அவங்களை ஆறுதல் செய்யுங்க ஆண்டவரே. நீங்க தானப்பா எங்க ஆறுதலின் தேவன். இறக்கங்களை பிதாவாக இருப்பதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திருமணம் நடக்கலன்னு சொல்லி கலைஞர் கொண்ட பிள்ளைகளை கண்ணுக்கி பார்த்து அவங்க திருமணத்தை ஆயத்தப்படி தாங்கப்பா. பரலோக அக்கினியால் அவங்க மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். குழந்தை பாக்கி இல்லைன்னு சொல்லி கலங்குற மக்களுக்கு கற்பத்தை தொட்டு கற்பத்தை குணமாக்கி ஒரு குழந்தை பாக்கியத்தை உருவாக்க முடியாது செஞ்சுக்கிறோம் தகப்பனே. ஐயாமை துதிக்கிறோம். ரட்சிக்கப்படாத குடும்பம் ரட்சித்தது சுவாமி. தேவாவின சம்பூர் நிரப்புங்க, அவங்க ஆற்றுங்க, தேற்றுங்க, ஆறுதல் படுத்துங்க ஆண்டவரை. நிம்மதியை கொடுத்துருங்க சுவாமி. பெரிய காரியத்தை செய்யுங்க ஆண்டவரையுமே துதிக்கிறோம் தகப்பனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த வின்சனுடைய கண்ணீரை துடைக்க போறேன்னு சொல்றீர் ஆண்டவரை. வின்சென்ட்டை பார்த்து சொல்லிடு, உன் கண்ணீர் துடைக்க போறேன்னு சொல்லிடு ஆண்டவர். அதுக்காக ஸ்தோத்திரம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலை தாரும். திருமணமாக பிள்ளைகள் திருமணம் நடக்கட்டும். குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கிட்டு தாங்க. வேலையில கன்ஃபார்மாக மக்களுக்கு வேலையை கன்ஃபார்ம் ஆகட்டும் ஆண்டவரை. வேலையில அப்பா ப்ரமோஷன் கிடைக்காத மக்களுக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கட்டும். கடன் பிரச்சனை கண்ணீர்லாம் மாற்றிருங்க. குடும்பத்தில் சண்டை குழப்பங்களை மாற்றுங்க. பிரிந்த குடும்பத்தை இணைத்தது சுவாமி. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்திலும் பக்தியிலும் கல்வியிலும் சிறந்து வளங்க உதவிச்சிங்க ஆண்டவரை. கேசலுக்கு மக்கள் வெற்றி தாரும் ஐயா. பெரிய காரியத்தை செய்யுங்க. ஆசீர்வாதத்தை உயர்த்துங்க. சமாந்தரால் சந்தோஷம் நிரப்புங்கப்பா. தொழிற்சிற மக்களை ஆசிரியங்க, அவரங்கிற மக்களை ஆசிரியங்க. மகத்தான காரியத்தை செய்யுங்க. அவங்க பெறலாம் நீங்க சீப்பத்தை எழுதி கொள்ளுங்கப்பா. ஒருத்தரை கூட விட்டுறாதீங்க சப்பா. நீர் அப்படி செய்யப்படுற தவிர்க்காய் கோடான கொடி நன்றியா சப்பா. எல்லா துதிக்கான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கே செலுத்துறோம். எங்களை அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்து இனி நாமத்துல மிகுந்த மனத்தாழ்மையோடு பணியோடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமென். அவர்
கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, துணை நிற்கிறேன் என்கிறார். நீங்க எதை குறித்து பயந்துருக்கீங்களா? உங்கள் எதிர்காலமா, இல்லை உங்கள் வாழ்க்கையில எப்படி இந்த உலகத்துல வாழ முடியும்னு சொல்லி கலங்குறீங்களா? என் எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு சொல்லி கலங்குறீங்களா? ஆண்டவரை இயேசு கிறிஸ்து துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு அவர் துணை இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் யார்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், சமுத்திரத்தையும் நீர் ஊற்றி உண்டாக்கின தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சொல்லுகிறார். பயப்படாதே, துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். ஏசாயா புஸ்தகம் 41 அதிகாரம் 13வது வசனம். நீங்க ஏன் கலங்க வேண்டும்? ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நோக்கி பாருங்க. அவர் நிச்சயம் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் எக்காலத்தை உங்களுக்கு துணை இருப்பார். கலங்காதீங்க, உங்க கண்ணீர் துடைச்சிக்கோங்க. உங்களுக்கு எதை பற்றி உங்களுக்கு பயம் வேண்டாம், எதை பற்றி நீ கலங்க வேண்டாம். அவர் உங்களுக்கு துணையா இருக்கிறார். ஏன் நீங்க கலங்க வேண்டும்? சங்கீத புஸ்தகம் 46 அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்துல அனுகூலமான துணைமானவர். உங்களுக்கு எந்த ஆபத்தா, என்ன பிரச்சனையா, உங்களுக்கு அனுகூலமான துணை உங்களோடு கூட இருக்கிறவரா இருக்கிறார். பிரியமானவர்களே, எதை குறிச்சும் கலங்க வேண்டாம். நீங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நோக்கி ஜெபம் பண்ணுங்க, அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க. உள்ளத்துல நீங்க யாரா இருந்தாலும் சரி, எந்த மதமா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நோக்கி நீங்க ஜெபம் பண்ணி துதித்து பாடிக்கொண்டே இருங்க. உங்களுக்கு அவர் துணையா இருப்பார். கலங்க வேண்டாம். உங்களுக்கு ஆபத்தா, பலனா, பலவீனமா, எல்லா நாட்களிலும் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கிறார். கலங்கவே வேண்டாம். அவர் எப்படிதான் துணையா இருப்பாரா? சங்கீத புஸ்தகம் 63 அதிகாரம் 7வது வசனம் வாசித்து கேட்போம். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால், நீர் துணையா இருந்ததினால் உங்கள் செட்டைகளின் நிழலிலே, உங்களுடைய செட்டில் நிலையிலே களி கூறுகிறேன். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து துணையா இருந்ததுனால தான் அவர் என்ன சொல்றாரு, சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு, உங்களுடைய செட்டில் நிலையிலே களி கூறுறேன்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. எங்க அம்மா கூட துணையை மட்டும் இருந்திருந்தாங்கன்னா நான் பயந்துருக்கவே மாட்டேன். எங்க அப்பா எனக்கு கூட இருந்து துணையா இருந்திருந்தாங்கன்னா நான் பயப்படவே மாட்டேன். எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம ஆண்டவரை இயேசுக்கு சொல்லுகிற இயேசுக்கு துணையா இருந்தா சங்கீதக்காரர் சொல்றாரு, நீ மட்டும் துணையா இருந்ததுனால என்ன செய்யற, செட்டையின் நிலையில களி கூறுகிறேன்னு சொல்றாரு. பிரியமானவர்களே, வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு சர்வத்தை உருவாக்கிற சர்வல்லமுள்ள தேவன், உங்களை என்னை உருவாக்கினவர், இந்த உலகத்துல எல்லாவற்றையும் உருவாக்கிற தேவன் அவர் துணையா இருப்பதனால சங்கீதக்காரர் சொல்லுகிறார், நான் செட்டை நிலையில களி கூறுகிறேன்னு சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய பாக்கி பார்த்தீங்களா? இந்த உலகத்துல மனிதன் மாறி போற மனிதன் துணையா இருந்தாவே நம்ம என்ன சொல்றோம், ஐயோ எனக்கு அவங்க துணை இல்லையே, இவங்க துணை இல்லையே, துணை நிக்கிறேன்னு சொல்லி விட்டுட்டாங்களே சொல்லி நம்ம கலங்குறோம் இல்லையா? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து துணை இருக்கிறார். உங்களை என்னை உருவாக்கிற தேவன். ஏன் நம்ம கலங்க வேண்டும்? கலங்கவே வேண்டாம். உங்க கண்ணீர்லாம் துடைச்சிக்கோங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஏசாயா புஸ்தகம் 50 அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்லி தெரியுமா? அவர் துணையறதெல்லாம் நினைச்ச மாட்டோம், வெட்கப்பட்டு போகவே மாட்டோமா. ஏன்னா அவர் நம்ம துணையா இருக்கனால வெட்கப்பட்டு போக மாட்டோம். அவர் சாதாரண தேவன் இல்லை, எல்லாவற்றையும் உருவாக்கினவர். அவருள்ள அந்த தேவன் உயிருள்ள தேவனா இருக்கிறாரு. மரித்தேன் ஆனாலும் இதோ சதாகாலமும் உயிரோடு இருக்குன்னு சொல்லி இருக்கிறாரு. அவர் நம்ம துணை இருக்கிறார். அதனாலதான் ஏசாயா சொல்றாரு, எனக்கு ஆண்டவரை இயேசுக்கு துணை இருக்கனால நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன்னு சொல்றாரு. கலங்காதீங்க. தேவனாய் கர்த்தரை நீங்க துணையை கொண்டிருந்தீங்கன்னா எந்த காரியத்திலையும் நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு தான் செய்யும், எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் உங்களுக்கு தான் வெற்றி. கர்த்தர் உங்களுக்கு துணையா தான், நீங்க கலங்கவே வேண்டாம். அதே ஏசாயா தான் சொல்றாரு. ஏசாயா புஸ்தகம் 61 அதிகாரம் 7வது வசனம், வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனியாய் பலன் வரும்னு சொல்லி. கர்த்தர் உங்க துணையா இருந்தாருன்னா நீங்க எந்தெந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ, எந்தெந்த இடத்துல தலாக்க வந்தீங்களோ, உங்க வேலை ஸ்தலத்துல உங்களை ரொம்ப கேவலம் பேசினாங்களா, உங்க வீடு பக்கத்துல உங்களை அற்பமா நினைச்சாங்களா, அதனால ஏசாயா சொல்றாரு, வெட்கத்துக்கு பதிலாக எப்படி வருமா, இரட்டத்தனியாய் பலன் வருமா. நீங்க ஏன் கலங்குறீங்க? ஏசாயா போல இயேசுக்கு நம்ம துணையை கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தையே நீங்க பார்க்க முடியும். உங்களுக்கு உங்க வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். எப்போது இயேசுக்கு துணையை ஏற்றுக்கொள்ளுங்க, பெரிய காரியத்தை செய்வார். நீங்க கலங்கவே வேண்டாம். உங்களுக்கு கண்ணீர் பதிலாக உங்களுக்கு வாழ்க்கையில கழிப்பு தான், சமாதானம் தான், சந்தோஷம் தான், மகிழ்ச்சி தான். அவர் இங்க துணையா இருந்தா போதும். ஏசாயா புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தா 49 அதிகாரம் 23 வசனம் வாசிக்க கேட்போமா? நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வார். நான் கர்த்தர்,
என காத்திருக்கு வெட்கப்பட்டு சொல்லி அப்பொழுது அறிந்து கொள்ளன்னு சொல்லி கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை பார்த்து நம்ம ஒவ்வொரு நாளும் காத்திருந்து செபிக்க வேண்டும். அவர் நம்ம அவரோடு பார்க்கிற ஒவ்வொரு நாளும் அவரோடு நம்ம பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அவர் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவருக்காக இயேசுக்கிறதுக்காக யாரெல்லாம் காத்திருக்கணும், வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்ய போறார். உங்களுக்கு ரத்தத்திலே பலன் கொடுக்க போறார். நீங்க கலங்க வேண்டாம். உங்களுக்கு கண்ணீரை துடைச்சிக்கோங்க. உங்க வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். நிச்சயமா ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு துணையா இருக்க அவர் வாஞ்சிக்கிறார். நீங்க கூப்பிடுங்க, இயேசுவே உள்ளத்துல வாரும், எனக்குள்ள வந்து தங்குங்கப்பா, எப்போதும் நீர் தான் துணை ஆண்டவரே, என் வாழ்க்கைக்கு நீர் தான் துணைன்னு சொல்லி நீங்க ஒவ்வொரு நாள் சொல்லிக்கொண்டே இருங்க. எனக்கு கூட பாருங்க, அம்மா இல்ல, அப்பா இல்ல, தொடப்பத்து யாருமே இல்லை, யாருமே துணை இல்லாத காலத்துல தான் ஆண்டவரை இயேசுக்கு சொன்னார், உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி. அவர் அன்னைக்கு சொன்னார் பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் ஒரு வினாடி விட கைவிடலை, எனக்கு சின்ன குறையோட வரல. அன்னைக்கு சொன்னார், அண்ணன் நாளிலிருந்து இந்நாள் வரைக்கும் கர்த்தராகிய இயேசுவுக்கு ஒரு குறையும் இல்லை, அவர் விட்டு விலகவே இல்லை, எப்பவுமே துணையா இருக்கிறார். பிரியமானவர்களே, எனக்கு பார்வையில் அதான் காலு கீழே தட்டிடுவோம், எத்திடுவேன், கால் இடிச்சுக்கோ, ஆனால் சின்ன வலி கூட வலிக்காது. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவரை இயேசுக்கு துணையா இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அவர் துணையை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் உள்ளத்துல வாங்க, எனக்கு நீர்தான் துணைன்னு சொல்லி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில அவர் துணையா இருந்து உங்களுக்கு எல்லாம் இக்கிட்டு விலை கேட்பார். அது மாத்திர 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17 வசனம் வாசிக்க கேட்போம். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆச்சரியமா நமக்கு சிங்கம் அது. 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, கெச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான்னு சொல்லி. யார் அந்த கெச்சிக்கிற சிங்கத்தை போல? பிசாசவர். எத்தனையோ பிரச்சனையை பிசாசு கொண்டு வர ஒரு வாழ்க்கையிலையும் இல்லையா? எங்க பார்த்தாலும் மந்திரம், எங்க பார்த்தாலும் செய்வன, எங்க பார்த்தாலும் பயம். பிசாசு எத்தனை பேர் பயப்படுத்தி கொண்டு இருக்கிறான். அவனை பார்த்து பயப்படவே வேண்டாம். எந்த மந்திரத்தை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம், எந்த செய்வனை பார்த்து பயப்பட வேண்டாம், எந்த சாத்தனுடைய கிரியை பார்த்தும் பயப்பட வேண்டாம். நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து துணையா இருக்கிறார். அவருக்கு துணை இருப்பீங்கன்னு சொன்னா எந்த பிசாசும் நம்ம தொடவே முடியாது. கர்த்தர் உங்களுக்கு எப்போதும் கூட இருப்பார். எப்பொழுதும் அந்த எல்லா சாத்தான்ல இருந்து கையில இருந்து உங்களை விடுவிப்பார். யார் மந்திரம் பண்ணாலும், யார் செய்வனை பண்ணாலும், யார் பெலிசையும் பண்ணாலும், எந்த பிசாசு உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறாலோ அந்த பிசாசின் கையிலிருந்து தேவன் உங்களுக்கு விடுவித்து அவர் துணையா இருந்து உங்களை எல்லா இக்கட்டிலிருந்து விளைக்காப்பார். நம்ம கண்களை மூடி நம்ம செவம் பண்ணுமா? ஆண்டவரை இயேசுக்கு ஏற்றுக்கொள்ளுங்க. எனக்குள்ள வாங்க சப்பா, நீங்க தான் எனக்கு துணை, நீங்க தான் எனக்கு எல்லாமே, நீங்க தான் சொல்லி பாருங்க. ஒவ்வொரு நிமிஷம் அவர் ஏசப்பா நீர் துணையா இருங்க, துணையாருன்னு கூப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு எல்லா உதவியும் செய்வார். அவர் உங்களுக்கு ரெட்டத்தினால் பலன் தருவார். நீங்க அவருக்கு நிலையில அவர் சட்டையில் நல்ல கழிவுறது மகிழ முடியும். அவர் எந்த பிசாசு உங்களை தொட அவர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். என்னோட சேர்ந்து சேவம் பண்ணுவீங்களா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நீ துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமுள்ள கர்த்தாவே நீ துதிக்கிறோம். யாரெல்லாம் பயத்தினால பீடிக்கப்பட்டிருக்காங்களோ ஒவ்வொரு மக்களையும் விடுவிக்க முடியாது செபிக்கிறோம். எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே பயம் எங்க பார்த்தாலும் பயம், தூங்க போனா பயம், ஐயோ பிசாசு அமுக்குது, எனக்கு ஏதோ எனக்கு பயமா இருக்குது, தூக்கமே வரலன்னு சொல்லி கலங்குற ஒவ்வொரு மக்களையும் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரை. பயத்தை இழுத்து போடும் ஆண்டவரை. பயத்தை விடுவீங்கிறாச்சா? அவங்க பயத்தை அப்புறப்படுத்தி அவங்களுக்கு வாழ்க்கையை ஒரு சமானத்தை கட்டிடுங்க, சந்தோஷத்தை கட்டிடுங்க. நீங்க சொல்லுங்க ஆண்டவரை, பயப்படாத உன்னோட இருக்குன்னு கேட்க உன் தேவன் உன்னை பலப்படுத்தி ஒரு சகாயம் ஒண்ணுமே நீதின் வலதுகத்தோட தாங்க வேண்டி செல்லும். பிள்ளைகளை பயத்தை எடுத்து போட்டு துணையா இருந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுக்கிறோம் ஆண்டவரை. பலப்படுத்துங்க ஆண்டவரை. அவங்க ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். ரட்சணை சந்தோஷங்களை தந்து காத்துக்கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரை. ஐயா, கை முடியாத மக்களை தொட்டு சுகமாக்குங்க. காலில் வல்லம் இறங்கட்டும். காய்ச்சனால பிடிக்கப்பட்ட மக்களை காய்ச்சல் தொட்டு சுகமாக்குங்கப்பா. உடைய வல்லம் இறங்கட்டும் சுவாமி. சுகத்தை கொடுங்க ஆண்டவரை. எசப்பா என்ன வியாதியும் சுகமாக்குங்க. கேன்சர் கட்டி குணமாக்குங்கப்பா. காய்ச்சலை குணமாக்குங்கப்பா ஆண்டவரை. நரம்பு பலவீனப்பட்ட மக்களை சுகமாக்க முடியாது கெஞ்சுகிறோம் ஆண்டவரை. பரிபூர்ண சுகத்தை கொடுங்கப்பா. கற்ப பையில பலவீனப்பட்ட மக்களை சுகமாக்க முடியாது கெஞ்சுகிறோம். உடைய வல்லமை பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரை. ஐயாமை துதிக்கிறோம். நீர் ஒருவரே வல்லமுள்ள தேவன் ஆண்டவர். அதிசயங்களை செய்கிறவர் ஆண்டவரே. அவர் வாழ்க்கையில அதிசயங்களை அற்புதங்களை செய்து உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க ஏசப்பா. தேவனையை தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க. சுகத்தை கொடுங்கப்பா. தீராத வியாதிகள் சுகம் தர உமக்கு வல்லை உண்டு ஆண்டவரை. அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. யாத்ரா புஸ்தகத்தில் சென்னீரை 23ஆம் அதிகாரம் 25 வசனத்துல அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதி ஒன்னிலும் நீக்குவதை சொன்னீரே. அவள் வியாதி அவளை விட்டு நீக்கி போடும், விலைக்கு போடும் ஆண்டவர். ஒரு வல்லமை அவங்களை மூடட்டு சுவாமி. அக்கினி தொடுவதாகப்பா. அக்கினி உங்களை குணமாக்கும். ஒரு வார்த்தை குணமாக்கும் சுவாமி.
இந்த வினாடியில வியாதி நீங்கி போட்டு மாட்டோம். சாட்சி சொல்லத்தக்கதாக பலத்த அற்புதங்களை செய்ய முடியாது. மன்றாடி கெஞ்சுகிறோம் ஆண்டவரை. வீசிங்கெல்லாம் குணமாக்குங்கப்பா. வீசிங்க முழுமையாய் சுகமாக்குங்க. உங்களுடைய வல்லமுள்ள ரத்தம் அவங்களை மூடட்டும் வச்சு அக்கினி மூடிக்கொள்ளட்டும் தகப்பனே. நீங்க வாங்கப்பா, நீங்க வாங்க. அவங்களை தொடுங்க 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 ஐயா. உடைய இறக்கத்துக்காய் கெஞ்சிடும், உடைய கிருபைக்காய் கெஞ்சிடும் ஆண்டவரை. வல்லமுள்ள பிரச்சனை அவங்க மூடிட்டு வச்சா வெள்ளை இல்லாமல் இருக்கிற கண்ணீர் குடிக்கிற கஷ்டங்கள் படுற மக்களை ஒரு வீசை கண்ணோக்கி பாருங்க. வேலையை கட்டிடுங்க ஆண்டவரை. ஐயாமை துதிக்கிறோம். பிரச்சனையோடு இருக்க மக்களை விடுதலை செய்யுங்க. குடும்பத்தில் சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் மாற்றிப்படுங்கப்பா. கடன் பிரச்சனை நீக்குங்க. திருமணமாக பிள்ளைகள் திருமணம் நடக்கட்டும். அற்புதங்கள் அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்கப்பா. நீர் அப்படி செய்யப்படுறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு பேரும் நீங்க தீபோஸ் எழுதி கொள்ளுங்கப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்க. நீர் அப்படி செய்யப்படுறதுக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரேசப்பா. எல்லா துதி கண்ணா மகிமை மகத்துவத்தை உமக்கே செலுத்துறோம். எங்கள் அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்து நீ நாமத்துல மிகுந்த மனத்தாழ்மையோடு பணியம்போடு செபிக்கிறோம் பரமபிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள்ள அன்பானவர்களே, நம்முடைய ஊழியத்தை ஜெபத்தாலும் பணத்தாலும் தாங்கி வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் யாவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் அடைந்த நன்மைகளை எங்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை ஆவலுடன் எதிர்பார்க்கின்றோம். அன்பானவர்களே, நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 5 மொழிகளில் கர்த்தரின் மேலான கிருபையினால் வெளிவருகின்றது. இந்த பத்திரிகை தேவைப்படுவோர் எங்களது முகவரியை அணுகலாம். எங்கள் முகவரி இயேசுவின் கரம் ஊழியங்கள் 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0422233494, மொபைல் எண் 9430780119 மற்றும் 9487026155. In English, Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Konur, 643101, London Green, South India. Our phone number 0423223394. Our cell number 944307801 and 9487026155. Our email address aidwinkaram@gmail.com. God bless you.